உடைச்ச முட்டை குருமாக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், பட்டை, லவங்கம், சோம்பு, வெங்காயம் 3 ஸ்பூன், ஒரு கருவேப்பிலை ஒரு கொத்து, தக்காளி 3, கொத்தமல்லி நம்ம கைப்பிடி அளவு, 3 முட்டை, தேங்காய் வந்து ஒற்றைக்கல்லை போட்டு ஒரு அரை முடி தேங்காய் 1 கப் அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கரம் மசாலா, கரம் மசாலா 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 3/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 3 ஸ்பூன், சில்லி மிளகாத்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து பட்டை, லவங்கம், சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம். கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். இதையும் நல்லா வதக்கிடலாங்க. இது கூட வந்து இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. மூணு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்காங்க. இதை நாங்கள் 3 தக்காளி வந்து பொடியாக அரிஞ்சு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுமே இப்போ வந்து நம்ம தக்காளி இதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இது கூட இப்போ நம்ம தேவையான மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து தனியாத்தூள் 2 ஸ்பூன், சில்லி மிளகாத்தூள் 3 ஸ்பூன், மஞ்சள் தூள் 3/4 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். இதை வந்து இப்போ ஸ்லோவில் வச்சு அப்படியே வதக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இது கூட நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இப்படி கிளறி விடுங்க. கிளறி ஒரு 2 நிமிஷம் வந்து இதை நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 கப் தேங்காய் வந்து ஒரு அரை முடி தேங்காயில் வந்து ஒற்றைக்கல்லை போட்டு ஒரு 4 ஒற்றைக்கல்லை போட்டு அரைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 கப்பு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது மேலே நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாங்க. இந்த குழம்பு கூட கொத்தமல்லி சேர்ந்து ஆட் ஆச்சு நல்லா கொதிச்சுதுன்னா நல்ல டேஸ்ட் வருங்க, வாசனை நல்லா இருக்கும். இப்போ இது கூட நம்ம வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி கொஞ்சம் கலந்துக்கலாம். தண்ணி கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கலந்துக்கலாம்.
தேங்காய் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நல்லா வந்து கொதிக்க விடணும். இப்போது நம்ம கம்மியாக உப்பு போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். முதல்ல வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இந்த அளவு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து கொதிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க. இப்போ கூட நம்ம வந்து முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. நான் இப்போ வந்து 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி அப்படியே முழுசாக ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்தந்த இடத்துல அப்படியே ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி உடச்சி ஊற்றிட்டு இந்த குழம்பு சைடில் இருக்கிற குழம்பு எடுத்து இப்படி முட்டை மேலே அப்படி ஊற்றி விட்டுருங்க. இந்த முட்டை மேலே அப்படி ஊற்றி விட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் எல்லா இடமும் பரவும். காரம் உப்பு எல்லாம் இப்படி பரவும். இப்போ நம்ம அப்படியே மூடி விட்டுடலாம். ஸ்லோவில் அப்படியே வேகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முட்டை வெந்துச்சான்னு பார்க்கலாங்க. அப்படி மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. ஒற்றை முட்டை குருமா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜிஎம்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோ எல்லாமே பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.